பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தேர்தல் பரப்புரையின் போது பேசிய அந்த பேச்சு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தவறாக சித்தரிக்கப்பட்டு அதை காங்கிரஸ் கூட்டணி, இந்தி கூட்டணி இந்த தேர்தலுக்காக பயன்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக தமிழக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடசென்னை வேட்பாளராக மக்களை சந்திக்கும் பொழுது மக்கள் மனநிலை என்ன என்பதை அறிந்தவன். அதனால் தவறான ஒரு எண்ணத்தை மக்கள் மனதிலே விதைத்திருக்கிற இந்த செயலை கண்டித்தும் அதை விளக்கி கூறவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பாரத பிரதமர்கள் ஒரு பேச்சின் போது என்ன சொன்னார் என்று சொன்னால், ஏப்ரல் 5ஆம் தேதி வெளியிட்ட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கோடிட்டு காட்டி, அதாவது அது தாஜா செய்கின்ற அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கிறது, பிரிவினைவாத அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கிறது என்பதைத்தான் மையப்படுத்தியிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியின் பாதையிலே அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது, தாஜா அரசியலை செய்வதில்லை, செய்ததும் இல்லை, செய்ய போவதும் இல்லை என்பதை சொல்லி மக்களுக்கு சில விஷயங்களை அவர் உணர்த்தி இருக்கிறார். அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் அறிந்து கொண்டதை மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது ஜின்னாவின் முஸ்லிம் லீக்கால் மதங்களுக்கிடையே பிரிவினை ஏற்பட்டு நாடு துண்டாக்கப்பட்டது. இப்பொழுது காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி சமூக பொருளாதார கணக்கெடுப்பும் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுப்போம், அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துவோம் என்பதை போல அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். உழைத்து சம்பாதித்த மக்களிடமிருந்து சொத்துக்களை பிடுங்கி யாரிடமோ தருவதற்காக இந்த திட்டத்தை போடுகிறார் என்றுதான் சொல்றார். அதாவதுங்க, இப்போ ஒருத்தர் உழைக்கிறார், நல்லா படிச்சிருக்கிறார், நிறைய சம்பாதிக்கிறார், நிறைய சொத்துக்கள் வாங்கியிருப்பார், வீடுகள் வைத்திருப்பார். ஒருவருக்கு சரியான எஜுகேஷன், படிப்பு இருக்காது, அவர் ஏழ்மை நிலையில் இருப்பார். இதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப காங்கிரஸ் 1963 70 இந்த சொத்துக்கள் கம்பல்சரி, அதாவது என்ன பண்ணாங்கன்னா கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதாவது என்னன்னாக்கா, யாராவது வரி செலுத்துவோர், சொத்து வைத்திருப்போர், இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னாக்கா, அது அரசு ஊழியர்கள், இவங்கெல்லாம் 18% அவங்களுடைய வருமானத்துல கம்பல்சரியா பிக்சட் டெபாசிட் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க 1963 74. இப்போ அதை போல இப்பொழுது வருமானம் பாடுபட்டு சம்பாதித்து உழைத்து சம்பாதித்த ஒரு கூட்டம் அவர்களிடமிருந்து பிடுங்கி யாருக்கோ கொடுப்பதற்காக திட்டம் வகுத்திருக்கிறது காங்கிரஸ். இது மாவோயிஸ்டுகளின் செயல், கம்யூனிஸ்டுகளின் செயல் அப்படின்னு அவர் கோடிட்டு சொல்றார். எதற்காக சொல்றாருனாக்கா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லோரும் சமம், எல்லோரும் வளர வேண்டும், இதுதான் அவங்களுக்கு தாரக மந்திரம். இது ஒரு சாராருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற செயல், இது ஒரு பிரிவினைவாதம் தான். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமாக சாதிகளை தூண்டிவிட்டு ஒரு பிரிவினைவாதத்தை இந்திய மக்களுக்குள்ளாக ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை தான் காங்கிரஸ் உருவாக்குறது என்றுதான் அவர் சொன்னார். இவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, சிறுபான்மையினருக்கு எதிராக இவர் பாரத பிரதமர் பேசிட்டாரு, இதை சொத்துக்களை எல்லாம் பிடிங்கி சிறுபான்மையினருக்கு கொடுத்துட போறாங்கன்னு பேசிட்டாரு. ஊடுருவல்காரர்களுக்கு கொடுப்பதற்காக கொடுக்க நேரிடும் அப்படின்னு தான் சொல்லு. ஊடுருவல்லாம் யாரும் தெரியும், வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு ஊடுருவி வர்றவங்க, பாஸ்போர்ட் எல்லாம் உள்ள வர்றவங்க இங்க இந்திய மக்களுடைய வருமானத்தையும் உழைப்பையும் சுரண்டுகின்ற ஒரு சூழல் ஏற்படுத்துவதற்காக தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில தான் அந்த கிரிட்டிசிசமே பண்ணியிருக்கிறார். ஆனா இவர்கள் தவறாக சித்தரித்து பாரத பிரதமரை சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவோ அல்லது ஒரு லிங்குவிஸ்டிக் மைனர் மொழிவாரியான சிறுபான்மையினருக்காகவோ எதிராகவோ பாரத பிரதமர் ஏதோ கருத்து தெரிவித்திருக்கார் என்பதை போல ஊடகங்கள்ல இருந்து, இந்த சமூக வலைதளங்கள்ல இருந்து பொதுமக்கள்கிட்ட போய் சேர்கின்ற பொழுது அப்படி இருக்கு. இன்னொன்னு சொன்னார் அவர். அது என்ன சொல்றாங்கனாக்கா, இவங்க என்ன காங்கிரஸ்ல ஒரு சொல்றாங்கனாக்கா, ஆர்டிகல் 15, 16, 25, 26, 28, 29, 30 இதெல்லாம் இப்ப சிறுபான்மையினருக்கு சார்ந்தது.
இந்த சட்டங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படின்னா காங்கிரஸ் மட்டும்தான் பாதுகாத்துருக்காங்களா? இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி பாதுகாக்கலையா? சிறுபான்மையினருக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? ஏதாவது சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கா? இவர்கள் வேண்டுமென்றே அந்த காலத்துல மதவாத அரசியலை எடுத்து நாடு துண்டானது. இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாகவும் சமூக பொருளாதார கணக்கெடுப்பின் மூலமாகவும் இந்த தாஜா பண்ணுகிற அரசியலை, அதாவது ஒருத்தங்கிட்ட வந்து உனக்கு இதை தர அதை தரேன்னு சொல்லி ஓட்டு வாங்குறது, உன்னை நான் பாதுகாக்கிறேன், யாருமே பாதுகாப்பு இல்லாதது போல. அதான் ஒரு முஸ்லீம் அன்பர் அழகா பேசியிருந்தார் ஒரு வீடியோல. அப்போ வந்து யூபிலையும் மற்ற மாநிலங்கள்லையும் இஸ்லாமியர்கள் வாழ்றாங்களே, அவங்கெல்லாம் என்ன எப்படி வாழ்றாங்க, அவங்கெல்லாம் வாழலையா? அப்போ இவங்க பாதுகாப்புனாக்கா இவங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் பாதுகாப்பா என்பதெல்லாம் கேட்டிருந்தார், நம்ம அருமையாக கேட்டிருந்தார். அதைத்தான் கோடிட்டு சொல்றோம். 10 ஆண்டு கால ஆட்சியில எந்த விதமான இடைஞ்சலும் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மற்ற சிறுபான்மையினருக்கோ கொடுத்ததில்லை. ஆனால் ஊடுருவல்காரர்கள், தீவிரவாதிகள், இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாட்டின் சட்டத்திட்டங்கள் என்ன சொல்கிறதோ அதன் நடவடிக்கை எடுக்கப்பட்டது தவிர வேற எதுவும் தவறாக செய்யவில்லை. இவர்கள் காங்கிரஸ் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல, தேர்தல் அறிக்கையில குறிப்பா இந்த விஷயங்களை சொல்லி பிரிவினைவாதத்தை தான் தோன்றாங்க. அதனால உழைக்கும் வர்க்கத்துக்கும் உழைக்காமலே வந்து அதை அனுபவிக்க போகிற அந்த மாதிரி செய்ய போகிறோம் என்று சொன்ன செயல் வந்து கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்டுடைய செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவிர ஒரு தவறான விஷயங்கள் சொல்லலை. இதை பொதுமக்கள்கிட்ட சொல்லணும், இதை கருத்தை நாங்கள் வந்து பகிரணும் என்பதற்காக தான் இந்த ஊடகவியல் சந்திப்பு. மற்றபடி வந்து எதுவுமே நல்லெண்ணத்தில் தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோ என்கிட்ட ஃபுல்லாக இருக்குது, என்கிட்ட இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட சாரார்களுக்கு மட்டுமே அவர்கள் வந்து இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தார், இவர்களுக்கெல்லாம் பண்ணிட்டு சிறுபான்மையினர் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையினராக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினர் இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பட்டியலினத்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவாக எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கு இருக்கிறது. இப்போ இடஒதுக்கீடு இருக்கா? இருக்குது, அது அப்படியே இருக்கு. கொஞ்சம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, எதுவும் கொடுங்கலை. அது மாதிரி எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஒரு அரசாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டு காலமாக இருந்தது என்பதான் அவர் சொல்லியிருக்காரு. தவிர நீங்க குறிப்பிட்டு ஓட்டு வங்கிக்காக இவர்களுக்கிட்ட வந்து நீங்க வந்து ஓட்டு வாங்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம்னு சொல்றது, பாதுகாப்பு இல்லாம பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி சொல்றதுன்றதெல்லாம் ஒரு வெளிவேஷம். அதைத்தான் வந்து அவர் கோடிட்டு காட்டினார். நான் சொல்ல விரும்புறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.